10th standard max common half yearly examination காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டனா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 1 question number 11. I am J Kumar. The height of a right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm. ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுட்டோங்களேன். ஒரு கோன், ரைட் சர்க்குலர் கோன். இந்த கோனுடைய ஹைட்டு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க? ஹைபாட்னஸ். ஓகே, இது டீட்டா. டீட்டாக்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க? ஆப்போசிட் சைட். இது அட்ஜசன்ட் சைட். ஓகே, பை யூசிங் த பித்தாகரஸ் தேரம், பை யூசிங் பித்தாகோரஸ் தேரம், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 13 ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைச் ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு? 5 ஸ்கொயர். அப்போ 13 ஸ்கொயர், இந்த ப்ளஸ் 5 ஸ்கொயர் இங்கிட்ட கொண்டு வாங்க, மைனஸ் 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைச் ஸ்கொயர். ஓகே, அப்போ 169 மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு ஹைச் ஸ்கொயர். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணனா 144 is equal to h square. Therefore, h is equal to square root of 144 is equal to 12 centimeter. அப்போ option C is the correct one. Okay, wish you all the best. Subscribe பண்ணுங்க, plus like பண்ணுங்க, plus share பண்ணிட்டு பாருங்க students. Thank you. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், h is equal to square root of 144னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஹைட் வந்து பாசிட்டிவில் தான் வரும் ஸ்டூடெண்ட், நெகட்டிவில் வராது. அதனால தான் ஸோ பாசிட்டிவில் ஆன்சர் எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.